போகிறோம் அப்படின்னா, ஆடு வளர்ப்பில் நஷ்டம் வருவதற்கான முக்கிய காரணம் தான் பார்க்க போகிறோம். நிறைய காரணங்கள் ஏற்கனவே நம்ம நிறையா பார்த்துருப்போம். ஆனால் ஆடு வளர்ப்பில் லாபம் வரல, செலவு மட்டும்தான் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க. சில பேர் வந்து ஃபஸ்ட்டு 2 மாதத்தை பார்த்துட்டு பண்ணையவே மூடிட்டு போகிற சூழ்நிலையெல்லாம் வந்திருக்கு நஷ்டத்தினால. ஆனால் இதற்கு முக்கிய காரணம் ஆடுகளை வளர்ப்பது மட்டும் கிடையாது, தவறான மேலாண்மை தான் காரணம். முதலாவதாக பார்த்திங்கன்னா, ஆடுகளுக்கு தேவையான நல்ல தீவனம் வந்து கொடுக்காம இருக்கிறது. ரெண்டாவது பார்த்திங்கன்னா, தடுப்பூசி நோய் தடுப்பு முறைகளை வந்து சரியாக பின்பற்றாமல் இருக்கிறது தான். மூணாவது, குட்டிகளோட வளர்ச்சியை கவனிக்காமல் எடை பார்க்காம வளர்க்குறது. நாலாவதாக பார்த்திங்கன்னா, ஆடுகளை வாங்கும்போது ஆரோக்கியமான ஆடுகளை தேர்வு செய்யாமல் வாங்குறது. அஞ்சாவதாக, சந்தை விலையை தெரிஞ்சு கொள்ளாமல் அவசரமாக விற்கிறது. ஒருத்தவங்க வந்து கேட்டோம்னா அவங்களுக்கு விற்றுட்டு நம்ம போயிடுது. ஒரு 2-3 வேட்டையாவது நம்ம கேட்டு அதுக்கப்புறம் விலையை கம்பேர் பண்ணி அதுக்கப்புறம் தான் நம்ம விற்கணும். ஆடு வளர்த்தா மட்டும் போதாது, அது விற்கவும் தெரிஞ்சுருக்கணும். ஓகேங்களா? இந்த 5 தவறுகளையும் தவிர்த்து தீவனம், நோய் தடுப்பு, எடை கண்காணிப்பு, சரியான கொள்முதல், சரியான விற்பனை, இந்த 5 முறையாக செஞ்சாலே ஆடு வளர்ப்பை நஷ்டத்தை குறைச்சி லாபத்தை அதிகரிக்க முடியும். ஆடு வளர்ப்பு தொழிலில் லாபம் என்பது அதிர்ஷ்டத்தினால வர்றது கிடையாது. யாருக்குமே லக்கு இருந்தால் வர்றது கிடையாது. சரியான பராமரிப்பு இருந்தால் தான் வரும். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. நாளைக்கு என்ன வீடியோ போகலான்னு சொல்லிட்டு நாளைக்கு பார்க்கலாம்.